புதுவை அருகே அமைந்துள்ள சர்வதேச நகரமான ஆரோவில் மனித ஒற்றுமை, நிலையான வளர்ச்சி மற்றும் ஆன்மீக வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு 1968ஆம் ஆண்டு அன்னை அவர்களால் உருவாக்கப்பட்டது. உலகின் 50க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த சுமார் 3000த்திற்கும் அதிகமான மக்கள் வாழும் இந்த நகரம் நீண்ட காலமாக அங்கீகரிக்கப்பட்ட முதன்மை திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தும் பணிகளில் கடந்த சில ஆண்டுகளாக குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பதிவு செய்து வருகிறது. ஆரோவில்லின் மைய சின்னமாக விளங்கும் மாத்ரு மந்திர் உலக அமைதி மற்றும் தியானத்திற்கான மையமாக திகழ்கிறது. இயற்கை விவசாயம், காடு வளர்ப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, புதுமையான கட்டிடக்கலை மற்றும் சமூக அடிப்படையிலான வாழ்க்கை முறைகள் ஆகியவற்றின் மூலம் உலக அளவில் தனித்துவமான நகரமாக ஆரோவில் அறியப்படுகிறது. 2021ஆம் ஆண்டிலிருந்து பல தசாப்தங்களாக நிலுவையில் இருந்த உள்கட்டமைப்பு மற்றும் நகர வளர்ச்சி திட்டங்கள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நீண்ட காலமாக செயல்படுத்தப்படாமல் இருந்த சாலை அமைப்புகள், நகர வடிவமைப்பு மற்றும் பொது கட்டமைப்பு பணிகள் தற்பொழுது திட்டமிட்டபடி நடைபெற்று வருவதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் அன்னையின் தொலைநோக்கு பார்வையை நடைமுறைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டவை என்றும், ஆரோவில் சில ஆயிரம் பேருக்கான குடியிருப்பாக மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் 50,000 மக்களுக்கான சர்வதேச நகரமாக உருவாக வேண்டும் என்பதே அதன் அடிப்படை இலக்கு. நிர்வாகத்திற்கு ஆதரவளிக்கும் பல முன்னாள் மற்றும் தற்போதைய குடியிருப்பாளர்கள் இது குறித்தும் வலியுறுத்தி வருகின்றனர். மதர் ஆரோவில்ல டிசைன் பண்ணும் போது இது இன்னென்ன மாதிரி தான் இருக்கணும்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த குளோப் எப்படி இருக்கணும், அதோட டைமென்ஷன் எப்படி இருக்கணும், சுற்றி ஒரு லேக் இருக்கணும் அப்படின்றதையும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. சுற்றி ஒரு ரோடு இருக்கணுன்றதையும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. மறந்துடாதீங்க, இது அந்த காலத்தில் எந்த கோயிலை கட்டினாலும் அதை சுற்றி ஒரு வீதி கட்டுவாங்க. அதே மாதிரி மாத்ரு மந்திரை உருவாக்கும் போதும் சுற்றி ஒரு க்ரௌன் ரோடு அப்படின்னு ஒன்று ஸ்பெசிஃபிக்காக அந்த காலத்திலேயே அதை போட சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு பணம் இல்லை, அதனால் அதை போடலை. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ரோடு போடுறதுக்குரிய ஃபெசிலிட்டியை கொடுக்குது. அதனால அந்த ரோடு போட வேண்டிய அவசியம் இருக்குது, அதை போடுறோம். அதனால ஒரு சில மரங்கள் அங்கே எடுத்திருக்காங்களே ஒழிய, மற்றபடி எடுத்த மரங்களுக்கு ஒரு மரத்துக்கு 10 மரம் விகிதம் அதிகமான மரங்களை நம்ம நட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறோம். அதை யார் வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் இவங்கெல்லாம் சொல்கிறதோட நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா கூட அந்த ரோடு போடக்கூடிய இடத்த தவிர மரங்கள் அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. மேலும் இப்போயே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அங்கே புதிய வகையான பறவைகள், புதிய வகையான மிருகங்கள்லாம் பெருகி இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ மிருகங்கள் பெருகுது, பறவைகள் பெருகுதுனாலே அந்த இடத்துல ஃப்ளோரா, அதாவது செடி கொடிகள், மரங்கள் அடர்ந்திருக்கு அப்படின்றது தான் அது ப்ரூவ் பண்ணுது. அன்னை மிர்ரா திட்ட அமலாக்கத்தின் ஒரு பகுதியாக சாலை மற்றும் உள்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் மரங்கள் வெட்டப்படுவதாகவும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது எனவும் குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டுகளை நிர்வாகம் முற்றிலும் மறுத்துள்ளது. நில பரிவர்த்தனைகள் அனைத்தும் சட்டப்படி மேற்கொள்ளப்பட்டவை என்றும் அவை தொடர்பான விவகாரங்கள் உச்சநீதிமன்றம் வரை ஆய்வு செய்யப்பட்டு சட்டப்பூர்வமானவையாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் நகர வளர்ச்சிக்கான முதன்மை திட்டத்தை செயல்படுத்துவதே தற்போதைய நடவடிக்கைகளின் ஒரே நோக்கம் என்றும் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆரோவில்ல ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர் டவுன்ஷிப் பிளான் இருக்கு, ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு. அந்த மாஸ்டர் பிளானுக்கு ஸ்டாச்சுட்டரி ஃபோர்ஸ் இருக்கு அண்ட் அதுக்கு ஒரு கவர்னிங் போர்டு இருக்காங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க அதை கரெக்டாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் வந்துருச்சு. ஸோ இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம், இது 2021, 2023 சுப்ரீம் கோர்ட் கேஸ் வருது நமக்கு சார்பாக. இப்போ 2026 திருப்பி அதே மெட்டீரியலை ரீசைக்கிள் பண்ணுறாங்க. அப்போ கட் பண்ண ட்ரீஸோட ஃபோட்டோ எடுத்து இப்போ எக்ஸிபிஷனாக போட்டு ரீசைக்கிள் பண்ணுறாங்க. இப்போ இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆரோவில் டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு சில ட்ரீஸ் கட் பண்ணி தான் ஆகணும். ஆரோவில் சிட்டியை விட 3 மடங்கு பெருசாக க்ரீன் பெல்ட் இருக்குது. அங்கே அதை விட அதிகமாக நாங்கள் ட்ரீஸ் பிளான்ட்டும் பண்ண போகிறோம். பட் அதை பற்றிலாம் அவங்க எக்ஸிபிஷனில் போடவும் மாட்டாங்க. நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ண ட்ரீஸையும் அவங்க போட மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவாக இருக்கும் அவங்களோட ஃபோட்டோ எக்ஸிபிஷன். ஸோ இது ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஆரோவில் ரெசிடென்ட்ஸ் வித் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், அதாவது அவங்களுக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டை முன்னேற விடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஐதர் அவங்க ஏதாவது ஒரு லேண்டை பிடிச்சி வச்சுருக்காங்க, இல்லை அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வெஸ்டட். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அவுட் சைடர்ஸ், ஒரு சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற அவுட் சைடர்ஸ் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். இங்கே ஆரோவில்ல ஒரு பிளான் இருக்குது, ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குது, ஒரு சிட்டி பில்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது ட்ரீ வர்சஸ் பில்டிங் கிடையாது. ட்ரீ ஆல்சோ வி நீட், பில்டிங் ஆல்சோ வி நீட், ஹியூமன் பீயிங் ஆல்சோ வி நீட், ஸ்கூலும் தேவை,
ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் தேவை, நம்ம ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணணும்னா ஒரு வீடு தேவை, ஒரு ஹவுஸ் கொடுக்கணுன்னா வீடு தேவை. ஸோ ட்ரீ மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னால் அதுவும் பண்ண முடியாது, பில்டிங் மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னால் அதுவும் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் பண்ணுற ஒர்க்கு பேலன்ஸ்ட் அண்ட் டேக்கிங் இன் டு அக்கவுண்ட். ஆரோவில் வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கும் பலர் வெளியிட்டுள்ள கூட்டு அறிக்கையில் பல ஆண்டுகளாக முடங்கி கிடந்த திட்டங்கள் தற்பொழுது முன்னேறி வருவது வரவேற்கத்தக்க மாற்றம் எனவும், நகரத்தின் அடிப்படை நோக்கமான மனித ஒற்றுமை, நிலையான வளர்ச்சி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் அவசியமானவை என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு சிட்டியை பீஸ்ஃபுல் அண்ட் மனித குலத்துக்கு ஒரு ஒற்றுமைன்றதுனால எந்த மதம், ஜாதி, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு எல்லா இன மக்களும், எல்லா ஜாதி மக்களும் எல்லாம் ஒன்றா வாழறதுக்கான இடம் தான் ஆரோவில் என்ற ஒரு இடத்த உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா கண்ட்ரிலேருந்து மோஸ்ட்லி இங்கே ஆரோவில் என்ற இடத்துல வாழுறாங்க. இங்கே 50,000 பேர் வாழணுன்றது தான் மதர் அண்ட் ஸ்ரீ அரவிந்தோடைய கனவு. ஸோ அதை நோக்கி தான் இப்போ அவங்க ஹவுசிங்க்கு இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஹவுசிங் ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக 5,000 பேருக்கு ரெடி பண்ண போகிறாங்க. அந்த 5,000 பேர் ரெடி பண்ணும்போது யார் இந்த கான்செப்ட், மதருடைய கான்செப்ட் அண்ட் ஸ்ரீ அரவிந்தோ அவங்களுடைய கோட்பாடுகளை, சாசனத்தை யார் கவர்ந்து விருப்பப்பட்டு வர்றவங்க கண்டிப்பாக இங்கே வரலாம். அவங்களுக்கு ஸ்ரீ ஆரோவில் அவங்கள வரவேற்கும். அன்னையின் கனவை முழுமையாக நனவாக்கும் வகையில் திட்டமிட்ட நகர வளர்ச்சி, பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான வசதிகள் மற்றும் எதிர்கால தலைமுறைக்கான நிலையான நகர வடிவமைப்பு ஆகியவற்றை முன்னெடுத்து செல்லும் முயற்சியாக தற்போதைய நிர்வாகத்தின் நடவடிக்கைகள் பார்க்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். முடிவாக ஆரோவில் வளர்ச்சி பணிகளை சுற்றி ஆதரவும் எதிர்ப்பும் தொடர்ந்தாலும் நீண்ட காலமாக அங்கீகரிக்கப்பட்ட முதன்மை திட்டத்தை செயல்படுத்தும் பணிகள் தற்பொழுது வேகமடைந்துள்ளன.